நாம் தனக்கு வயசான பிறகு நம்ம பிள்ளைகள் நம்மளை அப்படித்தான் பார்க்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். அப்படி இருந்தால் தான் அந்த தாய் தாப்பனை பார்க்க முடியும். தாய் தகப்பனாரை எப்படி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து சேர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க. நான் தான் உங்கள் அடங்கப்பா. இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பக்கத்து அருகில் உள்ள கீழக்கரையில் இருக்கும். கீழக்கரையில் வந்து இன்றைக்கி ஒரு கண்டென்ட், அதாவது பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் காசு பணம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பெற்ற தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துக்கிற முடியல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக வந்து முதியோர் இல்லத்துக்கு தள்ளப்படுறார்கள். அது வந்து மிகப்பெரிய தப்பு என்னை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு எப்படின்னு பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரியாக தவறாண்டு. இதை தொடர்ந்து பொதுமக்களை கேட்க போகிறோம். இது எப்படி சரிப்படுப்போமா, இது சரிப்படாதா, இது சரியாக தவறா, எதுக்காக வந்து பெற்ற தகப்பனும் தாயும் வந்து என்ன செய்கிறாங்க முதியோர் தள்ளப்பட காரணம் என்ன அப்படின்றத பொதுமக்களை கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். காக்கா உங்கள் பேர் இருக்கா? என் பேர் ஹபீப் ரஹ்மான். எந்த ஊர் காக்கா? கீழக்கரை. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்ப்பான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சரி, இன்றைக்கான சூழ்நிலைக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அம்மா அப்பா பார்த்துக்கிற மாட்டாங்க. அம்மா அப்பா பொன்னாடி பேச அம்மா மகனாக இருக்கட்டும் இல்லை மகளாக இருக்கட்டும் அவங்க ஒதுக்கப்படுறாங்க. அதை பார்த்துக்கிற முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்ய முதியோர் தள்ளப்படுறார்கள். அதோட கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, தாய் தகப்பன்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபர். ரெண்டு பேருமே தாய் தகப்பங்கிறவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தாய் தகப்பனை வந்து கடைசி வரைக்கும் வச்சு பார்க்கணும். எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து தாய் தகப்பனை வந்து கைவிடக்கூடாது. அது மாதிரி அவங்கள வந்து இந்த முதியோர் இல்லத்தில் தள்ளுறது, அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் விடுறது, இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது வந்து இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. காக்கா என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் அதாவது அம்மா இருக்கட்டும் வாப்பா இருக்கட்டும் கடைசி பார்த்துக்குங்க, இந்த மாதிரி செய்ய வேணாம் அப்படின்றத ஒரு சால்ட்டாக ஒரு கருத்து சொல்லிக்கா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு பேசிக்கொண்டிருக்கோம். அந்த மாதிரி நான் பக்கத்தில் நம்பர் இருக்காங்க, வாங்க பேசுகிறேன். ஆனால் உங்கள் பேர் என்ன? என் பேர் மிஸ்டர் ரவி. ரவி, எந்த ஊர்ண்ணே? புதுமாயக்குளம். புதுமாயக்குளம். சரி, இன்னைக்கு காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் பெற்றோர் தாய் தகப்பன் என்ன செய்றாங்க, கைவிட்டுறாங்க. எதெல்லாம் கைவிடுறாங்க? சில பேர் கைவிட்டது இல்லாமல் முதியோர் இல்லத்துக்கு போய் சேர்க்கப்படுறாங்க. காசு இருக்கப்பட்டவங்க இல்லாத என்ன செய்றாங்க, எல்லாம் பார்த்துக்கிற முடியல அப்படின்ற மாதிரி என்ன செய்றாங்க, முதியோர் இல்லத்துக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் சொல்ல முடியும். அதோட கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீர்கள்? உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை அடுத்த பிள்ளையாக இருக்கட்டும் பொதுமக்கள் என்ன சொல்ல விரும்புகிற கருத்து என்னென்ன? பொதுமக்கள் எல்லோருக்கும் முதல் கண் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிரதர் கேட்ட கேள்வி வந்து முதியோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் வந்து நிறைய பேர் சேர்க்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு முதியோர்கள் வந்து இளைஞர்களை வந்து ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுனால நிறையா அட்வைஸுகளாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அட்வைஸுகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து பொறுக்க முடியும், ஒரு சிலருக்கு வந்து பொறுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இவர்களை எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? ஒருத்தர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் தானே பிரச்சனையாக வருது. அதுக்கு பதிலாக அவர் வந்து தனியாகவோ இல்லாட்டினா முதியோர் இல்லத்திலேயோ சேர்த்துட்டாக்க நம்ம கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாமே அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். அடுத்து வந்து இந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரும்பாலும் கல்யாணம் பண்ணி ஒரு சில குழந்தைகளோட இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களாக தான் இருக்க முடியும். அதாவது கணவன் மனைவியாக வந்து இருக்கலாம். பெரியோர்கள் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து தன் பேர குழந்தைகளை எப்படி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க. இல்லாட்டினா நீங்கள் உங்கள் தாய் தகப்பனாரை எப்படி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து சேர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெற்றோராக இருந்தாக்கா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிடுவீங்க. வீட்டில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பாதுகாப்புக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வச்சு நடத்தணும். இல்லாட்டினா குழந்தைகளை பாதுகாப்பு மையத்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து சேர்க்கணும்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பெரியவர்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டீங்கனாக்க அவங்க ஒரு சில சொல்லக்கூடிய அட்வைஸுகளை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிட்டீங்கனாக்க அது உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்களோட குழந்தைகளுக்கும் ஒரு வளர்ப்பு இதாக வந்து இருந்துக்கிடுவாங்க. அதனால் வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறதுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்க வாழக்கூடிய கொஞ்சம் நாட்களில் வந்து எல்லோரும் கூடயும் அவங்க இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அட்வைஸ் சொல்லுவாங்க. அந்த அட்வைஸை வந்து பொறுத்துக்கிற கூடிய தன்மையில் தான் நம்ம வந்து இருக்கணும் எப்பயும். அருமையாக சொன்னாங்க. அதாவது தாய் தப்பனை வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும் அப்படின்றத விளக்கமாக சொல்லி அருமையாக சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ. அப்போ உங்கள் பேர் முருகன். எந்த ஊருப்பு? ராம்நாடு. ஓகே. அதாவது இன்னைக்கு சூழ்நிலைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு கை நிறைய இருந்தாலும் பெத்த தாயை தகப்பனை கை விட்டுறாங்க. அது காரணம் என்னென்னா அவங்கள எதால் வந்து தாய் தகப்பனை வந்து கைவிட்டது போக போக அதாவது முதியோர் இல்லத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். காரணம் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அது எதுக்கு அது காரணம் தள்ளப்படுறாங்கன்றது உங்களுக்கு கருத்து என்னப்பு? அதான் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதாவது மாமா மாமியாக இருக்கக்கூடாது. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு அவங்களாம் தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. இப்போ வந்து பிள்ளைகளை பிறந்தாலும் ஆசிரமில் கொண்டு சேர்க்குறாங்க. ஏன்னா 8 மணி நேரத்துக்கு தூங்கணும்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் 5 கணவனுக்கு பின் தூங்கி கணவனுக்கு முன் எந்திரிச்சு முத்தம் தொட்டு இது பண்ணி பிள்ளைகளை இது பண்ணி எல்லாம் செய்வாங்க. இப்போ உள்ள பெண்கள்லாம் 8 மணி நேரத்துக்கு தூங்கிக்கிட்டு அறக்க பறக்க இது இந்த ரோட்டில் கொண்டாந்து சோறு தராங்க பற்றியெல்லாம் அந்த இது பார்சல் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. பிள்ளைகளுக்கு ஊட்ட முடியுதில்ல, டெலிவரி ஆன்லைனில் பார்த்து சாப்பிட்றாங்க, ஆன்லைனில் பதிஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த டயத்துக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். இதனாலே அவங்க வாழ்க்கையை வீணாக போகுது. மாமா மாமியாலாம் அனுசரித்து கொண்டு வர்றது கிடையாது. மாமியாகாது மாமா அந்த காலத்தில் மாமா மாமியாக இருந்தால் அந்த பேரன் பிள்ளையெல்லாம் அனுசரித்து தூக்கி அணைச்சி வச்சு பார்ப்பாங்க, சாப்பாட்டு டயத்துக்கு ஊற்றுவாங்க. இப்போ இதனால தான் இந்த ஈஸ்வந்துருவ மாதிரி நினைக்கிறாங்க பிள்ளை மாமியா மாமெல்லாம் யாருமே இருக்கக்கூடாதுன்னு. அந்த கணவனை என்ன செய்யறான், அந்த பின்னாலேயே முந்தானியை பிடிச்சிக்கிட்டு புருஷன் முன்னாலேயே போயிடுறான், பொண்டாட்டி பின்னாலேயே போயிடுறான். தாயாவது தகப்பனாவது நாடே ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கியா. இது என்ன செய்கிறது? பழைய காலத்து வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி பிள்ளைகளை வந்து எதையுமே பராமரிக்கிறது இல்லை. சாப்பாடு 8 மணிக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. பிள்ளை எப்படி வளங்க? பிள்ளை ஹெல்த்தாக இருக்காது. நல்லா வந்து அந்த காலத்தில் கேப்பக்கூழ் கம்மங்கூழ் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டாங்க. இப்போ வந்து பூனில் பிடி ஊட்டுறாங்க. அது ரெண்டாக திங்குது இல்லை, சீரணமாகுதில்ல, கவனிப்பு சரியில்லை. இதனால தான் நடக்கும். தொடர்ந்து ஒவ்வொன்று பேசிக்கிறோம். அதேமாதிரி நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நம்பர் இருக்காங்க, வாங்க பேசலாம். அப்போ உங்கள் பேருப்பு? என் பேர் மாரிமுத்து. எந்த ஊருப்பு? சொந்த ஊர் கோயிலங்குளம். இங்கே தான் இருக்கீங்க? சரி. இப்போ அதாவது நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பிள்ளையாக இருக்கட்டும் காசு பணம் இருந்தாலுமே இல்லாட்ட எவ்வளோ சம்பாதிச்சாலுமே ஒரு சில பேர் எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் தன்னோட அப்பாவோ இருக்கட்டும் அம்மாவோ இருக்கட்டும் வயசு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செஞ்சுறாங்க, முதியோர் தள்ளப்படுறாங்க. என்னால் பார்த்துக்க முடியாது, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஆளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தாய் தகப்பன் அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஒரு பாசம் இருந்துச்சு. இப்போ அது கிடையாது. அது குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவன் ஒரு சம்பாதிக்கக்கூடிய வயசு வந்துட்டாலே அவன் தாய் தகப்பனா கூட வந்து மதிக்கிறது கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு போகிறது, அவன் இஷ்டத்துக்கு வர்றது, வண்டி எடுத்து சுற்றுறது, அப்பா அம்மா சொல்கிறத ஒன்றும் கேட்குறது கிடையாது. பயலுக்கு அப்படி பண்ணுறாங்க. ஒன்று அதுகளுக்கு மேலே செல்ஃபோன் வந்ததுனால எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் இருக்குது. ஒரு வீட்டை போய் பார்த்தோம்னா அப்பா ஒரு செல்லை வச்சுட்டு இருப்பாரு, அம்மா ஒரு செல்லை வச்சுட்டு இருப்பாரு, பிள்ளைய ஒரு செல்லை வச்சுட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தவனை கூட வாண்டு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது இந்த காலம். இதுக்கு முன்னால் வந்தவங்களுக்கு இதுக்கு முதல்ல வந்து வந்தவங்க விருந்தாடியாக வந்தால் ஒரு 4 நாளைக்கு இருப்பாங்க. அம்மா வீடு சின்னம்மா வீடுன்னு வந்து 4 நாள் 5 நாள் இருப்பாங்க. இப்போ போனால் கூட எதுக்குடா வந்தவன் போனவனா உடனே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இவருக்கு. ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட வந்துடுறோம். அதுக்கு முதல்ல எங்கள் பெரியம்மா வீட்டுக்கெல்லாம் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கான். போனால் 4 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம். போய் அங்கேயே தங்கி கல்யாணம்லாம் முடிஞ்சு மறு வீடு போய் 3ஆவது போய் எல்லாம் முடிஞ்சு பலகாரம்லாம் சுட்டு அவங்களுக்கு கொடுத்தது போக எங்களுக்கு மட்டும் பலகாரம் கொடுப்பாங்க, நாங்கள் கொண்டுக்கிட்டு ஊருக்கு வருவோம். அந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படி கிடையாது. போனோமா கல்யாண மகளில் கல்யாணத்தை பார்த்தோமா, மொய் எழுதுனோமா, சாப்பிட்டோமா, அண்ணன் வர்றேன் அக்கா வர்றேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி என்ன பாசம் வரப்போகுது? அதுக்கு பிறகு பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்க? அதே பிள்ளைய வந்து நம்ம அப்பாவை பார்த்துக்க முடியல அப்படின்னு தள்ளப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தனக்கு வயசான பிறகு நம்ம பிள்ளைகள் நம்மளை அப்படித்தான் பார்க்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும்.
அப்படி இருந்தால் தான் அந்த தாய் தாப்பனை பார்க்க முடியும். அந்த உணர்வு அவனுக்கு யாருக்கும் வர்றது கிடையாது. நம்ம நல்லா இருக்கோம், நம்ம பிள்ளைய பார்த்தானே பார்க்காட்டானே, நம்ம அப்பாவை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம பொண்டாட்டி சொல்கிறத கேட்கணும். அதனால பெரியவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் ஒன்று சேர்த்துட்டு, இல்லை அப்படி இல்லையா பிள்ளைகளே சொல்லுது, இந்த வேஸ்ட்டு பிள்ளை எதுக்கு வீட்டுக்குள்ளே போட்டுச்சிருக்க, வீசுது, அவனை கொண்டு கொட்டாரத்தில் ஒண்டி போடு, கொட்டாயில் ஒண்டி போடு, வெளியில் கொண்டு போய் அவனை அந்த ஆளை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அவனுக்கு பிடிக்க மாட்டேது அந்த உள்ள கல்ச்சர் உள்ள பையங்களுக்கு, ஒரு வயசானவங்களை பிடிக்க மாட்டேது. இது சரிங்கிறீங்களா தவறுங்கிறீங்களா? தவறு, ரொம்ப தவறு. நம்ம கல்ச்சரே தவறாக போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கல்ச்சர் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி பேரன் பேத்திங்கிற ஒரு கல்ச்சரே இல்லாமல் அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு போகக்கூடிய காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்லை. அதாவது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது காலத்துக்கு எதாவது நடந்துக்குங்க, தாய் தப்பெல்லாம் கண்டிப்பாக கைவிட வேண்டாம், ஒற்றுமையாக இருங்க, ஒன்றா சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப இல்லாத இப்போ காக்கா உங்கள் பேர் காக்கா? நீனா முகமது. எந்த ஊர் காக்கா? கீழக்கரை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கா, இன்னைக்கு டச்சில் எவ்வளோ மாறிடுச்சு உலகம். அப்படி மாறும்போது இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் கையில் காசு நிறைய இருந்தாலுமே என்ன செய்றாங்க, அம்மா அப்பா பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் சொல்லலாம், இவங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற காலத்தை வந்து அம்மா அப்பா பார்த்துக்க முடியல, அம்மா பார்த்துக்க அப்பா பார்த்துக்க முடியல அப்படின்னு என்ன செய்றாங்கன்னா, வயசாயிருச்சு இவங்களை வச்சுருக்கோம். சில பேர் என்ன செய்யறாங்க, மகன் என்ன செய்யறாங்க, பாட்டு பேச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேர்த்துறாங்க. அது முதியோராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமமாக இருக்கட்டும், அந்த மாதிரி சேர்த்துறாங்க. இதை பார்த்த உடனே ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்குற கருத்து என்ன, பொதுமக்கள் கேட்குற கருத்து என்ன, இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க, நீங்கள் என்னக்காக சொல்கிறீங்க? இது தாய் தாப்பனை வெளியே விடுறது தப்பான வேலை. தாய் தாப்பனை நம்ம தான் பார்க்கணும். அவளை வயசாகிச்சு நம்ம வந்து வெளியே தள்ளக்கூடாது, இல்லை தர்காவில் போய் கொண்டு போய் தள்ளக்கூடாது, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தள்ளக்கூடாது. நம்ம பெத்த தாய் தாப்பை வளர்த்ததுக்கு நம்ம நன்றி கட்டணும். நம்ம தப்பான வேலை போகக்கூடாது. தாய் தாப்பனை வந்து விடக்கூடாது, வெளியே விடக்கூடாது. சாகுற வரைக்கும் ஆயுசு முடிவு நம்மள்ட்ட தான் இருக்கணும். தாய் தான் வெளியே விட்டுறக்கூடாது. வயசான காலத்தில் நாளைக்கு நம்மளுக்கு அந்த நம்ம தான் வரும், நம்ம பிள்ளை தாய் தான் நம்மளோட தான் செய்யும் பிள்ளை. அதுக்குனால வெளியே விட்டுறக்கூடாது தாய் தாப்பனை. எப்படி இருந்தாலும் இல்லைன்னா தாய் தான் பிள்ளை, தாய் பிள்ளை தவப்பும் தான் விட்டு கொடுக்க மாட்டா பிள்ளை. அதே மாதிரி விடக்கூடாது. சரி. நான் என்ன சொல்கிறேன்னா, தாய் தப்புன்னு கைவிட்டக்கூடாது. உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பை தான் உங்கள் பிள்ளை தப்பு செய்யும்ன்றதை சொல்லி விளக்கம் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அலைக்குஸ்லாம். தொடர்ந்து ஒவ்வொரு மட்டும் பேசி கொண்டிருக்கிறோம். என்னென்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு தாய் தப்பனை பார்த்துக்கிறாங்களா, இல்லை வந்து முதிய தளவு தள்ளப்படுறாங்கன்னு ஒவ்வொருட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நான் பக்கத்தில் ஒரு காக்கா இருக்காங்க, வாங்க பேசலாம். காக்கா உங்கள் பேர் காக்கா? அய்யூப் கான். எந்த ஊர் காக்கா? கீழக்கரை. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்குஸ்லாம். அதாவது இன்னைக்கு இருக்கிற கீழக்கரை சூழ்நிலை இருக்கட்டும், எந்த மாவட்டங்களாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் என்ன காசு பணம் சம்பாதிக்கிற ஆளுங்க உலகம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நிலையில் வந்து காசு பணத்தை பார்க்காம என்ன செய்றாங்கன்னா, அம்மா அப்பா பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, முதியோர் இல்லத்தில் தள்ளப்படுறாங்க. உங்களுக்கு கருத்து என்ன காக்கா? இது தப்பான ஒரு கருத்து. முதியோர் இல்லத்தில் தள்ளக்கூடாது. எல்லா மக்களும், எத்தனை மக்கள் இருந்தாலும், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாய் தப்பவங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அவங்கள வச்சு நல்லபடியாக கவனிக்கணும். எந்த ஒரு தவறு செய்தாலும் தகப்பனை கைவிடக்கூடாது, தாயும் கைவிடக்கூடாது. என்றைக்குமே தாய் தகப்பன் தான் அவங்களுக்கு உயிர் நாடி. யார்? தாய் தகப்பன் தான். அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் வெளியே தள்ளக்கூடாது. அவங்களோடு சேர்ந்து வாழணும். அவங்களோடு சேர்ந்து உற்றார் உறவினர்களோடு ஒன்றா சேர்ந்து வாழ்வது தான் ஒரு வாழ்க்கை. காக்கா என்ன சொல்கிறேன்னா, தாயின் தகப்பனும் கைவிடக்கூடாதுன்றத ஒரு சின்ன அறிவுரை சொன்னாங்க. ரொம்ப நன்றி காக்கா. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.